சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் மர்ம காய்ச்சல் காரணமாக அடுத்தடுத்து 4 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த இத்ரிஷ் என்பவரின் 8 வயது மகள் பஹிமா, 4.5 வயது மகன் முகமது ஆகியோர் மர்ம காய்ச்சல் காரணமாக எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அந்த குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தன. இதற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்று குழந்தைகளின் தந்தை இத்ரிஷ் குற்றம் சாட்டினார். சாதாரண ஜுரம் தானே இப்போ இருக்குது. அந்த குழந்தையினுடைய கண்டிஷன்லாம் அவங்க பார்க்கல. டாக்டர் எழுதி கொடுத்த அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கல. நரசுங்கிறதுனால சும்மா வெறுமனே அதுவும் அந்த தர்மாக்கோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரே 97 காட்டக்கூடிய தர்மாக்கோல் தான். எதுக்கு தான் இப்படி ஒரு மருத்துவத்தை செய்யணும், ஏன் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிறது தெரியல. ஒரே என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் கடைசியாக செய்யக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை சக்கராத்துடைய நேரம்னு சொல்லுவாங்க, இறுதி மூச்சு அடங்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை வந்த நேரத்தில் எடுத்தாங்க அப்படின்னா நாம் பாதிக்கப்பட்ட இந்த பாதிப்புக்கு எந்த மக்களும் ஆளாக மாட்டாங்க. இதேபோல மதுரவாயலை சேர்ந்த லட்சிகா ஏஞ்சல் என்ற 6 வயது குழந்தையும் நேற்றிரவு உயிரிழந்தது. இதனிடையே அம்மருத்துவமனையில் 8 வயது சிறுமி நேற்று காலை உயிரிழந்து விட்டதாகவும், மர்ம காய்ச்சல் பாதிக்கப்பட்ட மேலும் 10 குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மர்ம காய்ச்சலால் 4 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.